Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான blackcurrant pastry கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் இந்த கேக். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேக்குக்கு தேவையான dry ingredients எல்லாம் அரைச்சு எடுத்துறலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுல்ல நான் 2 முட்டை எடுத்துர்க்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எடுத்துருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகாது. அதே மாதிரி முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை வந்து நல்லா பீட் ஆயிட்டிருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை வந்து நல்லா பீட் ஆயிட்டிருக்கு. முட்டையோட மஞ்சள் நிறமெல்லாம் மாறி பியூர் ஒயிட் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எடுத்து வச்சிருந்தால ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதிகமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கேக் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் பீட்டர்லேயே லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இடையில கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே பால் எதுவுமே சேர்க்கல, அப்படியே பீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசி இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். அதனால் லோ ஸ்பீடில் வச்சு ஜஸ்ட் அந்த ஆயில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்கொயர் கேக் டின்னில் ஊற்றிக்க போகிறேன். 6 இன்ச்சு கேக் டின் எடுத்துருக்கேன். அதில் ஊற்றிக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் பட்டர் பேப்பரில் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணியாச்சு. இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வந்து அது மேலே வைக்கிறேன். சுகர் சிரப் வச்சு நான் வெட் பண்ணிக்க போகிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சுகர் சிரப்பாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு க்ரீமை வந்து நான் விப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நெக்ஸ்ட் லேயராக கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து blackcurrant க்ரஷ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து blackcurrant க்ரஷ்ஷு சேர்த்துக்கிறேன். இதே ப்ராசஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணி எடுத்துடலாம். கேக்கை க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கேக்குக்கு மேலே வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கலாம். கேக்கை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இந்த கேக்கை வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தால் போதும். சைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கேக்கை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கனாஷ் ஊற்ற போகிறோம். நான் இங்கே ஒயிட் சாக்லேட் கனாஷ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பர்பிள் கலர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் டபுள் பாயிலிங் மெத்தடில். அதை வந்து இது மேலே சேர்த்துக்கிறேன். உங்கள் கேக் வந்து நல்லா கூலிங்காக இருக்கணும். நீங்கள் சேர்த்துருக்க கணேஷ் வந்து லைட்டாக சூடாக இருக்கணும். இப்போ ஒரு பேலட் நைஃப் வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கனாஷ் ஊற்றுனதுக்கப்புறம் கேக்கை வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேஸ்ட்ரி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக் போர்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிளாக் கரண்ட் பேஸ்ட்ரி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.